பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இனியாவை சமாதானப்படுத்த இங்க ராதிகா ஏற்பாடு பண்ண மாதிரியே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியில சுத்தி பார்க்க போறாங்க. அங்க கோபி கூட இனியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத ராதிகா கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோபியும் இனியாவை கூட்டிட்டு போறது, தேவையானதை வாங்கி கொடுக்கறதுன்னு அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாரு. ஆனால் ராதிகா கூட இருக்கிற மயு எப்பயுமே தனியாக இருக்கிறத பார்த்துட்டு ராதிகா மயுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. கோபி நம்ம கூட இல்லைனாலும் நான் உனக்காக இருக்கிற மயு, நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் யாரை பற்றியும் யோசிக்கலாமா, நீங்கள் மட்டும் எனக்கு போதுமா அப்படின்னு மயு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ராதிகா சொல்கிறாங்க, நம்ம பணம் கொடுத்து பாக்கியாவோட வீட்டில் 10 நாள் தங்கியிருந்தோம். நாளையோட நாம் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணும். அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு புது வீடு இருக்குது கோபி, அதனால் நாம் அந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு ஈஸ்வரி முன்னாடி ராதிகா வந்து சொன்ன உடனே இனியாவால் தாங்கிக்க முடியாமல் கோபி கிட்ட, அப்பா நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போக போகிறீங்களா? அந்த ராதிகா கூப்பிட்ட உடனே நீங்கள் புது வீட்டுக்கு போக போகிறீங்களாப்பா? நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. நேற்று பார்த்தீங்கல்ல நம்ம வெளியில் போனப்போ நீங்கள் இருக்க போயிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னுட்டு. நான் அந்த காம்படிஷனில் ஜெயிக்காததை கூட மறந்துட்டு உங்கள் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் மறுபடியும் என்னை விட்டு பிரிஞ்சு ராதிகா கூட போக போகிறீங்களாப்பா? வேண்டாம்ப்பா, எனக்காகவும் பாட்டிக்காகவும் இங்கே எங்களுக்காக நீங்கள் இந்த வீட்லேயே இருங்கப்பா. உங்களை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே ராதிகா என்ன செய்யனே தெரியாமல் யோசிக்கிறாங்க. கோபியோட பாசம் முழுமையாக வேணும்னு இங்கே இனிய ஆசைப்பட்டுட்டு இருக்கா. நான் எதுக்காக கோபியை இந்த வீட்டிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும்? அது மட்டும் இல்லாமல் கோபியும் தன்னுடைய பசங்க மேலே தான் ரொம்ப பாசம் வச்சுருக்காரே தவிர்த்து என்னை பற்றியும் மையோவை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தானே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாம் தான் ஒரு நல்ல முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்ச ராதிகா ரூமுக்கு போயிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ராதிகா மயு கிட்ட சொல்கிறாங்க, மயு நாளைக்கு நம்ம புது வீட்டுக்கு போக போகிறோம். இனியும் இங்கே இருந்து அந்த ஈஸ்வரி அம்மா முன்னாடி நீயோ நானும் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமே இனி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாம் இனி அந்த வீட்டில் சந்தோஷமாக நம்ம நினச்ச மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, அம்மா அப்பாவும் நம்ம கூடயே வந்துடுவாங்கல்லம்மா அப்படின்னு கேட்குறாங்க மயு. மயு கோபி மேலே வச்சுருக்கிற பாசம் ராதிகாவுக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் கோபி தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்ச ராதிகா மயுவுக்கு புரிய வைக்கிறாங்க. கோபி வந்தாலும் வரலனாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பேன். கோபி அப்பா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை பாக்கியா ஆண்டி தனியாக நின்று எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி யாரும் இல்லைனாலும் பாக்கியாவை மாதிரியே உன்னை நான் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குவேன் அப்படின்னு ராதிகா சொல்ல மயுவும் ராதிகாவை புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே ராதிகா கோபிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன கோபி நம்ம நாளைக்கு புது வீட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்னு கேட்க, கோபி கண் கலங்கிக்கிட்டே, எப்படி என் அம்மாவையும் இனியாவையும் விட்டு பிரிஞ்சு புது வீட்டுக்கு வரதுன்னு ஒன்றுமே புரியல. நீ தான் ரொம்ப அடம்பிடிக்கிற புது வீட்டுக்கு போகணும்னு. ஏன் ராதிகா இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இல்லையா? நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன். வீட்டில் யாராவது உன்னை ஏதாவது சொல்கிறாங்களா என்ன? பாக்கியா கிட்ட இன்னும் ஒரு 10 நாளைக்கு பணத்தை கொடுத்து நாம் இந்த வீட்டிலேயே தங்கிடலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராதிகாவும், வேண்டாம் கோபி, இனியும் பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நாம் இந்த வீட்டிலேருந்து போயாகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பொண்ணு மேலேயும் அம்மா மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருக்கிறீங்க. உங்களை பிரித்து இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு நான் நினைக்கல. ஆனாலும் தனியாக இருந்தால் இன்னும் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவாக எடுத்து சொல்லுங்கள். எப்படியும் நாளைக்கு நானும் மையவும் புது வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் பாக்கியா யோசிக்கிறாங்க, ராதிகா இந்த கோபியை கூட்டிகிட்டு புது வீட்டுக்கு ஒத்துமையாக சந்தோஷமாக போனால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோபியும் இந்த ஈஸ்வரியத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கேயே எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல அப்படின்னு பாக்கியா செல்வின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே ஈஸ்வரி கோபி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கோபி வேண்டாம்ப்பா கோபி, அந்த ராதிகா உன்னையும் இந்த குடும்பத்தில் இருக்க எங்களையும் பிரிச்சிடணும்னு நினைக்கிறா. ஆனால் நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. உன்னையே நம்பிட்டு இருக்க அம்மாவை ஏமாத்திட்டு அந்த ராதிகா கூட போக போறியாப்பா? நீ அந்த ராதிகா வீட்டுக்கு போயிட்டேன்னா மறுபடியும் என்னை பார்க்கவோ உன் பசங்களை பார்க்கவோ இங்கே வரவே முடியாது. ராதிகா உன்னை விட மாட்டா. நீ நிம்மதியாக இந்த வீட்லேயே இருந்துரு. நான் எனக்கோ வயசாயிருச்சு, உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் அப்பாவோட ஆசையை தான் நீ நிறைவேற்றலை. நான் கேட்குற இதையாவது நீ நிறைவேற்றி இந்த வீட்லேயே இருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் தெரியுமா கோபி? நான் உன்னை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கேன். நீ எனக்காக இதை மட்டும் செய்வியா? உன் பொண்ணு இனியா எவ்வளோ அழுகிறா, உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதெல்லாம் விட்டுட்டு ராதிகா முக்கியம்னு முடிவெடுக்க போறியா கோபி அப்படின்னு
அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ராதிகா ஒரு முடிவெடுக்கிறாங்க. இனியும் கோபியை அவங்க அம்மா கிட்ட இருந்தோம் இல்லை இனியா கிட்ட இருந்தோம் பிரித்து நம்ம கூட்டிகிட்டு போனால் நாம தான் அவமானப்பட்டு நிற்கணும், நமக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். அப்புறம் கோபி என்னதான் எதுவும் கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிப்பார். உன்னால தான் நான் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லுவார். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பேசாமல் கோபி அவங்க அம்மா கூடயும் அவங்க பொண்ணு இனியா கூடயும் இதே வீட்டில் இருக்கட்டும். ஆனால் எனக்கு மையோட வாழ்க்கை முக்கியம், என் சந்தோஷம் முக்கியம். அதுக்காக நான் புது வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ராதிகாவும் அங்கே ரூமில் போயிட்டு மையுவையும் கூட்டிகிட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வராங்க. ராதிகாவும் மையவும் புது வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் இங்கே கோபி சொல்கிறாங்க, என்ன ராதிகா என்னை விட்டுட்டு தனியாக புது வீட்டுக்கு கிளம்புற? இரு நானும் வரேன், என் பையெல்லாம் எடுத்துட்டு நாம் ஒன்றாவே புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. கோபி என்ன கோபி, நான் இவ்வளோ சொல்லியும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இனியா அழுகிறாங்க. அப்பா என்னப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போக போகிறீங்களா? அப்போ நீங்கள் ராதிகா வீட்டுக்கு போயிட்டா என்னால் உங்களை பார்க்க முடியாதேப்பா. அங்கே வந்தாலும் நான் அவமானப்பட்டு நிற்கணும். வேண்டாம்ப்பா, நம்ம என் கூடயே இங்கே இருந்துருங்க. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் முக்கியம், நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம்ப்பா. மறுபடியும் அங்கே ராதிகா முக்கியம்னு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமே இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு இனியா ரொம்ப அழுகிறாங்க. இதை பார்த்த ராதிகா சொல்கிறாங்க, வேண்டாம் கோபி, நீங்கள் எங்கள் கூட வரப்போகிறதில்ல, நீங்கள் பாக்கியா வீட்டில் தான் இருக்கணும். நான் ஏன் கோபி உங்களையும் உங்கள் அம்மாவையும் உங்கள் பசங்களையும் பிரிக்க போகிறேன்? நீங்கள் இனி சந்தோஷமாக இங்கேயே இருக்கலாம். ஆனால் நானும் மையவும் புது வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் எங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். உங்கள் சந்தோஷம் முக்கியன்றதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்ட உடனே இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நான் மட்டும் இல்லை, இங்கே மையவும் உங்கள் அம்மாவால் ரொம்பவே அவமானப்பட்டுட்டோம். இனி அந்த அவமானம் எங்களுக்கு வேண்டாம். நானும் மையவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்ல, என்ன ராதிகா பேசுகிற? நீ இல்லாமல் நான் தனியாக இங்கே இருக்கிறதா? நீயும் மையவும் இருக்கணுன்றதுக்காக தானே உங்களை இங்கே தங்க வச்சேன். ஏன் ராதிகா இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவெடுத்த? வேண்டாம், நம்ம எல்லாரும் இங்கே ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் புது வீட்டுக்கு வந்துடுறேன் ராதிகா அப்படின்னு சொல்ல, வேண்டவே வேண்டாம் கோபி, உங்களை நம்பி உங்கள் பேச்சை கேட்டு பாக்கியா வீட்டுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் அந்த தப்பை செய்ய நான் விரும்பலை. நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் போதும். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறமா தான் சந்தோஷத்தையே நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் பொண்ணு இனியாவோட நிலமை எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா மையவும் அப்பாவை பார்க்கணும், அப்பா கிட்ட பேசணும்னு ரொம்பவே ஆசையாக உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருந்தா. அந்த ஒரு கஷ்டத்தை இனி நான் இனியாவுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக உங்கள் பொண்ணு கூட பாக்கியா வீட்லேயே இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ எங்கள் ஞாபகம் வந்தால் எங்களை நீங்கள் பார்க்கலாம் கோபி. இனி நீங்கள் உங்கள் அம்மா கூட சந்தோஷமாக இங்கே இருங்க. நான் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் தலையிட மாட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் செய்ய மாட்டேன். மையுவை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ஏன் இந்த வீட்டில் இருந்து நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பாக்கியா தனியாளாக நின்று எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி என் பொண்ணையும் பார்த்துக்க எனக்கு எல்லா திறமையும் இருக்குது. நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே இங்கே ராதிகா இனியா கிட்ட சொல்கிறாங்க. இனியா, என்னால் நீ அவமானப்பட்டுட்டேன்னு ரொம்பவே அழுதுட்ட, என்னை மன்னிச்சிரு இனியா. நான் வராமல் இருந்திருந்தா காம்படிஷனில் நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருப்ப. ஆனால் அதுக்காக உங்கள் அப்பாவை நான் பிரித்து கூட்டிகிட்டு போக மாட்டேன். உங்கள் அப்பா உன் கூட இதே வீட்டில் தான் இருக்க போகிறாரு. நீயும் இனி உங்கள் அப்பா கூட சந்தோஷமாக இருக்கலாம். நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோம். நான் இங்கே வந்தது உனக்கும் இங்கே ஈஸ்வரியத்தைக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தும் நான் கோபிக்காக மட்டும்தான் இத்தனை நாள் பொறுமையாக இந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தேன். ஆனால் இனி என்னை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக இனி உங்கள் அப்பாவோட வழிக்கு நான் வரமாட்டேன். நான் மையுவை கூட்டிகிட்டு புது வீட்டுக்கு கிளம்புறேன். உங்கள் அப்பா கூட நீ சந்தோஷமாக இருக்கலாம் இனியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மையுவையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே பாக்கியாவும், என்ன ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? நீங்கள் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்தப்போ கூட நான் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களை தங்க வச்சேன். ஆனால் நீங்கள் என்னடானா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு கோபி வேண்டான்னுட்டு நீங்கள் பாட்டுக்கு தனியாக புது வீட்டுக்கு கிளம்புறீங்களே அப்படின்னு பாக்கியா கேட்க, அதுக்கூடனே ராதிகா சொல்கிறாங்க, நான் கோபியை விட்டு பிரிஞ்சு போகலை. கோபி எங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அங்கே விட்டுட்டு என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்காக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நானும் மையுவை பற்றி யோசிக்க வேண்டாமா? கோபி தான் குடும்பத்து மேலே வச்சிருக்கிற பாசத்தை என் மேலேயும் மையு மேலேயும் கொஞ்சம் கூட காட்டலை. என் மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கிற கோபி கூட நான் மட்டும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்ன நடக்க போகுது? அதனால தான் உங்களை மாதிரியே தனியாக நின்று சாதிச்சு காட்டணும், என் பொண்ணை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நானே வீட்டை விட்டு போகிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க பாக்கியா, நான் மையுவை நல்லா பார்த்துப்பேன். இங்கே கோபி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்ல இனியா கண் கலங்கிக்கிட்டே இங்கே ராதிகா கிட்ட போயிட்டு நன்றி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க,
உங்களை மனசு வேதனைப்படுத்தணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எங்கள் அப்பாவையும் எங்களையும் பிரிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் நான் தேவையில்லாமல் உங்களை பேசிட்டேன். ஆனால் மறுபடியும் நீங்கள் எடுத்த இந்த முடிவால் எங்கள் அப்பா எங்கள் கூட சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் மயுவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்ல, ராதிகா சிரிச்சுக்கிட்டே மயுவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மயு மறுபடியும் திரும்பி கோபியை பார்த்துட்டு, போயிட்டு வரேன்ப்பா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே ராதிகா கூட அங்கேருந்து கிளம்ப, உடனே இனியாவை பார்த்து இங்கே பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. மயுவுக்கு இருக்கிற பக்குவம் கொஞ்சம் கூட இந்த இனியாவுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு கோவமா வீட்டுக்குள்ளே வந்த பாக்கியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கோபியை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கோவம் வருது. ஈஸ்வரி பேசும்போதெல்லாம் பாக்கியா எதிர்த்து பேசி வெளுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என் அத்தை. இந்த கோபி மறுபடியும் இதே வீட்டில் இருந்து பிரச்சனை செய்ய போகிறாரா அப்படின்ற யோசனையிலேயே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே கோபி கிட்ட, கோபி இனி பிரச்சனை இல்லை, ராதிகா உன் வாழ்க்கையிலேருந்து போயிட்டா, புது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா, நீயும் இனி இதே வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எங்கே ராதிகா கிளம்புன உடனே நீயும் பின்னாடியே போயிடுவியோ, ராதிகா தான் முக்கியம்னு முடிவெடுத்துருவியோன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நீ ஓம் பொண்ணு இனியாவால் இதே வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல கோபி கண்கலங்கிக்கிட்டே, ஆனால் எனக்கு சந்தோஷமா இல்லைம்மா, இங்கே ராதிகா என்னை பிரிஞ்சு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நிறைய தப்பு செஞ்சிட்டேம்மா, அதனால தான் அந்த கோவத்தில் ராதிகா கிளம்பிட்டா. மயு என்னை பற்றி என்ன நினப்பா, மயுவும் இனியாவும் எனக்கு ஒன்று தாம்மா, இங்கே இனியாவுக்கு கொடுக்குற பாசத்தை நான் மயுவுக்கு காட்டாமே இருந்துட்டேன், அந்த கோவந்தாம்மா ராதிகாவுக்கு அப்படின்னு சொல்லி கண்கலங்கி கோபி பேசிட்டு இருக்க, உடனே ஈஸ்வரியும் அவ போனா போறா கோபி, இன்னும் நீ ராதிகாவை பற்றி எதுக்கு யோசிக்கணும், அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என் பொண்ணை நானே பார்த்துக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், பாக்கியா மாதிரி எனக்கும் திறமை இருக்குன்னு பேசிட்டு போயிருப்பா, இன்னும் ராதிகாவை பற்றி யோசிக்க என்ன இருக்கு, தான் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும்னு ராதிகா முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நீ இனி ராதிகா பக்கமே போகக்கூடாது, அவளை தேடி நீ போகவே கூடாது, நீ இனி பாக்கியா கூட சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்கலாம், நீ பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா உன் பசங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லதாக நடக்கும் கோபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்கே வந்த பாக்கியா ரொம்ப கோபமாக ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, அத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா, இப்படி பேச உங்களுக்கே அசிங்கமாக இல்லை, இந்த வீட்டுக்கே நீங்கள் பெரியவங்க, எது சரி எது தப்புன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க, உங்கள் பையனை பிரிஞ்சு உங்கள் மருமக ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பேசி புரிய வச்சு கோபியில் நீங்கள் அவங்க கூட அனுப்பியிருக்கணும், அதை விட்டுட்டு ராதிகா பிரிஞ்சு போனது ரொம்ப சந்தோஷம்னு பேசுகிறது மட்டும் இல்லாமல் என்னையும் கோபியவும் மறுபடியும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு பேசுகிறீங்க, என்ன நீங்கள் சொன்ன உடனே கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவேன் நினைக்கிறீங்களா, என்னைக்கு உங்கள் பையன் கோபி என்னை ஏமாற்றி எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என் முன்னாடியே ராதிகாவை கல்யாணம் பண்ணாரோ அன்னைக்கே இந்த கோபி என் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன், அப்படி இருந்தும் நான் என்னுடைய முடிவில் இவ்வளோ உறுதியாக இருந்தோம் நீங்கள் எப்படி தான் இப்படியெல்லாம் பேசலாம், நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா கோபியை மறுபடியும் என் கூட சேர்த்து வைங்கன்னு, நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்க, நீங்களா உங்கள் பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் செய்வீங்க, நான் பொறுமையாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, ஏற்கனவே ராதிகாவையும் இந்த கோபியவும் பிரித்து வச்சுருக்கீங்கன்ற கோவத்தில் இருக்கேன், மறுபடியும் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் உங்கள் மருமகளாக பேச மாட்டேன் பார்த்துக்கோங்க, இத்தனை நாள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நானும் போனால் போதுன்னு பொறுமையாக போனால் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் பையன் கோபி கூடவே இருக்கணும்னா அதை மட்டும் பற்றி யோசிங்க, என்னையும் கோபியவும் சேர்த்து வைக்க யார் நினச்சாலும் முடியாது, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிகிட்டு இருக்க நான் ஒன்றும் பழைய பாக்கியா கிடையாது, நீங்கள் தேவையில்லாததை பேசிகிட்டு இருக்காம வயசாச்சுன்னு சொன்னீங்கல்ல, கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அமைதியாக இருங்க, ஏன் கோபி உங்கள் அம்மா இப்படி பேசும்போது தலையை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, அப்புறம் எதுக்கு ராதிகாவை கல்யாணம் பண்ணீங்க, என்னை விட்டு எதுக்காக பிரிஞ்சு போனீங்க, இந்த குடும்பம் வேண்டாம் பாக்கியா வேண்டாம், ஏன்னா பாக்கியா படிக்கலை திறமசாலி இல்லை புத்திசாலித்தனம் இல்லைன்னு ஒவ்வொன்றா சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனீங்களே, இப்போ என்ன புதுசாக உங்களுக்கு என் மேலே ஒரு அக்கறைன்னுட்டு இப்படியெல்லாம் உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்கிறதுனால பொறுமையாக அமைதியாக இருக்கீங்க, எனக்கு என் மனைவி தான் முக்கியம், இந்த ராதிகா கூட தான் போவேன்னு சொல்லிட்டுல நீங்கள் கிளம்பி போயிருக்கணும், இது என்னோட வீடு, எத்தனை நாள் தான் இங்கேயே நீங்கள் தங்கிட்டு இருக்க முடியும், உங்களுக்கு முடியலைன்னு உங்கள் அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க கோபி, பிஸ்னஸை போய் பார்க்குறீங்க, ஏன் எனக்கு உதவி செய்ய என் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து எவ்வளோ வேலை செஞ்சீங்க, இதுலையே தெரியுது நீங்கள் நல்லா
தான் இருக்கீங்கன்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பார்க்க வேண்டாமா? உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையவும் பார்க்க வேண்டாமா? இங்கே இருந்துக்கிட்டு உங்கள் பொண்ணுக்காகவும் உங்கள் அம்மாவுக்காகவும் இந்த வீட்டில் இருந்து பிரச்சனை செஞ்சுக்கிட்டேவா இருக்க போகிறீங்க? எனக்கு நீங்கள் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை கோபி அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமாக ஈஸ்வரி முன்னாடி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. உடனே கோபியும் நானும் அதான் யோசித்தேன், ராதிகா கூடயே புது வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் அம்மாவும் இனியாவும் அழுகிறத பார்த்துட்டு என்னால் வேற முடிவெடுக்க முடியல பாக்கியான்னு சொல்ல, வாயை மூடுங்க கோபி. உங்கள் அம்மா சொல்கிறாங்க பொண்ணு சொல்கிறாங்கன்னு நீங்கள் பேசாமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாமே. உங்கள் அப்பா சொல்லியே கேட்காம ராதிகாவை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்த நீங்கள் இப்போ என்ன புதுசாக உங்கள் அம்மா மேலேயும் உங்கள் பசங்க மேலேயும் இவ்வளோ பாசம் வந்துருச்சு? யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு சுயமாக முடிவெடுத்து இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீங்க. உங்கள் வளர்ந்த பசங்களை பற்றி யோசிச்சிங்களா? கல்யாணமான பசங்களை பற்றி யோசிச்சிங்களா? இல்லை உங்கள் பொண்ணு இனியாவோட சந்தோஷத்தை பற்றி அப்போ யோசிச்சிங்களா? இல்லையே. அப்புறம் நான் எதுக்கு உங்களை பற்றி யோசிக்கணும்? நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும் பாக்கியா நீ பேசுகிறது ரொம்ப தப்பு. இங்கே கோபி உனக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான். கோபி மனசு மாறி திருந்தி உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டான். அதனால தானே இப்போ நீ எடுத்த அந்த பொங்கல் ஆர்டரை செஞ்சு முடிக்கிறதுக்கு கோபி உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சான். கோபி இல்லாமல் இந்த ஆர்டரை உன்னால் செஞ்சிருக்க முடியுமா என்ன? இவ்வளோ லாபம் பார்த்துருக்க முடியுமா என்ன? இவ்வளோ பேசுகிற நீ அப்புறம் கோபிக்கு தானே உதவி செய்யணும்னு வந்து நின்ன. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு கோபி உனக்காக ஒவ்வொன்றா செஞ்சிட்டு இருக்க. கோபியவே வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றியா? இதில் கோபி மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீ நினைக்கிற? கோபி ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறான். ஆனால் அது எதையும் புரிஞ்சுக்காத ராதிகா தானே புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு புது வீட்டுக்கு கோபி வர வேண்டான்னு முடிவெடுத்து கோபியை இதே வீட்டில் விட்டுட்டு போயிருக்கா. நீ என்னவோ நான் 2 பேத்தையும் பிரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. தேவையில்லாம பேசாத. நான் சொல்றத முதல்ல கேளு. கோபி மனசு மாறிட்டான். உன் பசங்களை பற்றி யோசி. எப்போ பார்த்தாலும் உன் ஃப்ரெண்டு ராதிகா தான் முக்கியம்னு எதுக்காக நினைக்கிற? உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமும் ராதிகா தான். கோபி நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமும் இந்த ராதிகா தான். இப்போ தான் எல்லா பிரச்சனைக்கும் ராதிகாவே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிட்டாலே. அப்புறம் நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு உன் பசங்களுக்காக கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழலாம்ல பாக்கியா. நான் மட்டும் இல்லை, உன் மாமாவும் இதே தானே யோசிச்சாரு. ஏன் பாக்கியா நீ மட்டும் மனசு மாற மாட்டிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது, என்னத்த இது? இதை பற்றி மறுபடியும் மறுபடியும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னவோ உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பையன் கோபிக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அவருக்குன்னு மனைவி மயு பொண்ணாக இருக்கும்போது நான் எதுக்குத்த அவர் வாழ்க்கைக்குள்ளே போகணும்? ராதிகா செஞ்ச அதே தப்பை நான் என்னைக்கும் ராதிகாவுக்கு செய்யவே மாட்டேன். அப்படி ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது. கோபி, நீங்கள் ராதிகா கூட கிளம்பி போயிருந்தா உங்கள் அம்மா ராதிகா போன சந்தோஷத்தில் இந்த பேச்சு பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இன்னும் இந்த வீட்டில் இருக்க போய் தான் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்துட்டுருக்காங்க உங்கள் அம்மா. பேசாமல் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு இந்த வீட்டில் இருந்து நீங்கள் கிளம்பி போயிருங்க கோபி. நானாவது நிம்மதியாக இருப்பேன். நீங்கள் உங்கள் பொண்ணு முக்கியம், உங்கள் அம்மா முக்கியம்னு நீங்கள் எடுத்த முடிவால் எனக்கு இந்த வீட்டில் வர வர நிம்மதியே இல்லை. நீங்கள் என்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வந்தீங்களோ அன்னையிலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியம். ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழுங்க. இந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுன்னுட்டு. என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் கோபி முடிவெடுக்கணும். உங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் பாக்கியா, இது உன்னுடைய வீடு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்காக நீ பணத்தெல்லாம் கொடுத்துருக்க. பணத்தை வாங்கிட்டு இந்த வீடை உன் பேரில் நான் மாற்றி கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வீட்டோட ஓனர் நீ தான். நீ சொன்னால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என் அம்மாவுக்காக மட்டும்தான் இங்கே இருந்தனே தவிர்த்து மற்றபடி நான் வேணும்னே இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படலை பாக்கியா. நீ கவலைப்படாத, நான் ராதிகா கூடயே போயிடுறேன். அம்மா, இத்தனை நாள் இங்கே இருந்தேன், ஆனால் இனியா ரொம்ப அழுதாளேன்னு மறுபடியும் இங்கே இருக்கணும்னு நினச்சா அது பாக்கியாவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேண்டாமா, நான் கிளம்பிடுறேம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி பாக்கியாவை திட்டுறாங்க. ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா, கோபிக்கிட்ட சொல்லு பாக்கியா, இங்கே கோபி வீட்டை விட்டு போக வேண்டான்னு சொல்லு. நீ பேசின பேச்சால் மறுபடியும் ராதிகா வீட்டுக்கே கோபி போனா என் பையனை என்னால் பார்க்க முடியாது. அதனால நான் இருக்கிற வரைக்கும் கோபி என் கூடயே இருக்கட்டும். நீ சொல்லு பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி அழுகும்போது, அத்தை, உங்களுக்கு உங்கள் பையன் தானே முக்கியம். பேசாமல் கோபி கூட சேர்ந்து உங்கள் மருமக ராதிகா வீட்டுக்கே போயிருமே. இன்னும் நான் நிம்மதியாக இருப்பேன். இங்கே இருந்துக்கிட்டு எனக்கு பிரச்சனை செய்யாமல் உங்கள் மருமக ராதிகா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அங்கே உங்கள் பையன் கூட நீங்கள் சந்தோஷமாக எப்பயும் போல் இருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா யோசிக்கிறாங்க. கோபி கூட நான் வெளியில் போனால் அப்புறம் அந்த ராதிகா என்னை மதிக்க மாட்டாளே. அந்த ராதிகா சமைக்கிற சாப்பாடையும் சாப்பிட முடியாது. கோபி ராதிகாவோட வீட்டுக்காரருன்ற ஒரு முறையில் சமைக்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக சாப்பிடுவான். ஆனால் நான் அங்கே போனால் ராதிகா கண்டிப்பாக என்னை திட்டி அவமானப்படுத்திடுவா. அப்புறம் மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கும் வர முடியாமல் ராதிகா வீட்டுக்கும் போக முடியாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறத விட
பாக்கியா பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியா வீட்லயே இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஈஸ்வரி. பாக்கியா பேசுகிற பேச்சுக்கு இதுக்கு மேலே பதில் பேசக்கூடாது அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்க ஈஸ்வரி. பாக்கியா பேசின பேச்சால் அவமானப்பட்ட கோபி மறுபடியும் ராதிகாவை தேடி ராதிகாவோட வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாரு. ராதிகாவை தேடி போன கோபியை வீட்டுக்குள்ளே கூட விடாமல் ராதிகா அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. போதும் கோபி, நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் போதும், இனியும் என்னை தேடி வரேன்னு சொல்லி இந்த வீட்டில் இருந்து உங்கள் அம்மாவையும் உங்கள் பொண்ணையும் நினச்சிக்கிட்டு எனக்கு நீங்கள் பிரச்சனை செய்யாதீங்க, என்னை நிம்மதியாக வாழ விடுங்கன்னு ராதிகாவை தேடி புது வீட்டுக்கு போன கோபியை வீட்டுக்குள்ளேயே ஏற்றாமல் கோபியை நல்லா திட்டி அவமானப்படுத்தி அங்கேருந்து அனுப்ப பாக்கியா வீட்டுக்கும் போக முடியாமல் ராதிகா வீட்லேயும் ராதிகா ஏற்றுக்காததுனால எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இங்கே ரொம்பவே மனவேதனையில் தான் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி.